ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எங்கே பார்த்தாலும் வியாதிகள், எங்கே பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கே பார்த்தாலும் நோய்கள், எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எங்களை சந்தோஷமாயும் சமாதானமாயும் வாழ வைத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் எப்படிலாம் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். நல்ல உணவு உட்கொள்கிற கிருபை கொடுத்திருக்கிறார். ஜீரணிக்கிற தயவு கொடுத்திருக்கிறார். தூங்குகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். வேலை செய்கிற திராணியை கொடுத்திருக்கிறார். வீட்டை கொடுத்திருக்கிறார். வேலையை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாத சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவீங்களா? இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, ஆண்டவர் எனக்கு தகுதிப்படுத்திருக்கிறார். ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜீவன் போயிருக்கும், ஆக்சிடென்ட்ல உயிர் போயிருக்கும், ஆனா கொஞ்சம் ஸ்கிராய்ப்போட என்னை உயிரோடு காத்தார் என்று சொல்றவங்க நன்றி சொல்லுங்க. ஐயோ, நான் தற்கொலைக்கு நேராக போயிருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தினார்னு சொல்லுவங்க நன்றி செலுத்துங்க. இந்த காலை ஜெபமே அல்லது இந்த ஜெபமே ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் எடுக்கிற ஜெபங்களாக மாறட்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவருடைய பாதத்தை எப்போதும் முத்தமிடணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் பாதத்தை எப்போதும் முத்தமிடணும். ஆண்டவரே, உன் பாதத்தை முத்தமிடுகிறோம் சுவாமி. நீ செய்ததற்கெல்லாம் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்வோம். நீர் எங்களை ரட்சித்தீர் என்று நாங்கள் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று வீரேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா,
உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தர வேண்டுமே. கைகளை உயர்த்து. கை வலி இருந்தாலும் பரவாயில்ல, உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி, என்னால் ஒன்றும் கூடாது ஐயா, எல்லாம் உம்மால் கூடும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எம்டினஸ் இருக்கு. ஆண்டவரே, காற்று பலமா அடிக்குது, மழை பலமா இருக்கு, புயல் பலமா இருக்கு, எங்களால் ஒரு அடி கூட நகர முடியல, அமிழ்ந்து போகிறோமே என்ற நிலையில கைகளை உயர்த்தி உதவிக்கு அழைக்கிற பொழுது, கடலின் மேலே நடந்து வருகிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இப்போ நடந்து வந்து எங்க கரத்தை பிடித்து தூக்குற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தோல்வி விளம்பிலே நிற்கிறோம். எது எடுத்தாலும் தோல்வி. வியாபாரத்திலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, வேலையிலே தோல்வி, ப்ரமோஷன்ல தோல்வி, எதுக்கெடுத்தாலும் தோல்வி. ஆனா ரவிதீமில் மோசே நின்ற பொழுது அமலேக்கியர்களை மேற்கொண்டாங்க. கைகளை உயர்த்தின பொழுது மேற்கொள்கிற கிருபை, நம் பிள்ளைகளை காக்கிற கிருபை, கர்த்தர் காக்கிற கிருபை, நம் பிள்ளைகளை அழிந்து போகாம பாதுகாக்கிற கிருபை. ஒவ்வொரு நாளும் கையை தூக்கி ஜபிக்கும் பொழுது யோபு வீட்டை வேலி அடைத்தது போல கர்த்தர் நம் வீட்டை வேலி அடைத்து காப்பார். என்னை விசாரிக்க வருகிற தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கைகளை உயர்த்தி, குழந்தை இல்லையே, திருமணம் ஆகலையே, வேலை இல்லையே, இந்த மூச்சு விட முடியலையே, இந்த விசா கிடைக்கவில்லையே, இந்த வரன் அமையவில்லையே, இது எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காத தெரியலையே, இந்த வியாதிக்கு மருந்து இல்லையே, கேன்சருக்கு மருந்து இல்லையே, எங்கள் வாழ்வில் அற்புதம் இல்லையே, அதிசயம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் உயர்த்தினாங்களோ, யாரெல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்களோ, இப்பொழுது கூட வாகனத்தில் போய்கொண்டு இருக்கிற நீங்க உயர்த்துறீங்க. இப்பொழுதும் கார்ல அல்லது ட்ரெயின்ல எங்க இருந்தாலும் நீங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரெடுத்தது ஆண்டவர் இமீடியட்டா செயல்படுவார். இப்பொழுது செயல்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறதாய் ஸ்தோத்திரம். பூரண ஆயுசு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2025 ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, எல்லாருக்கும் நிறைய ப்ராமிசஸ் வந்திருக்கு. ஆனாலும் ஆவியானவர் இந்த காலை ஜெபத்தில் நம்மோடு கூட இணைந்திருக்கிற நம் குடும்பத்திற்கு, இது ஒரு என்னுடைய குடும்பம் என்று நான் கருதுகிறேன். மை ஃபேமிலி, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், மை ஃபாதர்ஸ், மை மதர், மை ஃபாதர் அண்ட் மை மதர், மை எல்டர், மை கிராண்ட் சில்ட்ரன், அப்படி நான் பார்க்குறேன். இன்னும் எனக்கு கிராண்ட் சில்ட்ரன் வரல, பட் ஃபார் சின்ன குழந்தைகளை பற்றி நான் சொல்கிறேன். அப்படி இப்படி உங்களுடைய அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னா, 100% பலன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலே 100% ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்து நீங்க வர விருத்தி அடைவீங்க, மகா பெரியவன் ஆவீங்க. அடுத்து ஐஸ்வர்யவானும் ஆகுவீங்க, பணக்காரரா ஆவீங்க, ரிச் ஆவீங்க. இதுதான் ஆவியானவர் எனக்குள்ளே வைத்த ஒரு தீம். என் மக்களுக்கு அதை சொல்லு. கடைசி காலத்திலேயாவது, இந்த உபத்திரவ காலத்திலேயாவது என் பிள்ளைகள் குறைவின்றி
100% சந்தோஷத்தோட கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கணும், ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லு என்னை உள்ளத்தில் பேசினதுனால தான் நானும் அதற்காக சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு ஹார்வெஸ்ட்டை பற்றி அன்னைக்கு ஒரு ஹார்வெஸ்ட் பார்த்தோம் இல்லை? நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் ரூத் புத்தகத்தில் ஒரு ஹார்வெஸ்ட் பார்லி அறுவடையின் துவக்கத்தில் அப்படின்னு நாங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு போட்டு காண்பித்தேன். அப்போ இந்த வருடம் அறுவடையின் துவக்கம், அறுவடையின் துவக்கம். நீங்க 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் அறுக்கிறதுல, அறுத்து அரிகளை கட்டுகிறதுல, அதை நாம சுமந்து வீட்டுக்கு கொண்டு வருகிறதுல, சந்தோஷத்தோடு வருகிறத கண்ணீரோடு விதைத்தோம். கடந்த வருடங்கள் எல்லாம் கண்ணீரோடு விதைத்தோம். ஆனா இந்த வருஷத்துல அறுத்த அரிகளை தூக்கி சுமந்து, சங்கீதத்துல வாசித்தோம்ல, அதை சுமந்து கொண்டு மிகவும் சந்தோஷத்தோடு அவன் போகிறான் என்று நாம் வாசித்தோம். அப்போ நான் ரூத்தை பற்றி சொன்னேன். இன்னைக்கு ஒருவேளை அது ரீகேப் மாதிரி, ஏன்னா ஒரு நாள் இடைவெளி விட்டு நாம் சொல்லுகிற மாதிரியே ரூத் எல்லாம் இழந்து, இன்னைக்கு ஒருவேளை ரூத்தை போல, நகோமியை போல கணவனை இழந்து, மனைவிகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, அல்லது சொத்தை இழந்து, வேலையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, வேதனையில எல்லாம் இழந்தன்ற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் வருதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல செய்தி என்னன்னா, உங்க நல்ல மனதில் பதிய வைங்க, இது பார்லி அறுவடையின் துவக்கம். நம்ம போவோம் பெத்லேகமுக்கு. அப்படி போனோம்னா அந்த துவக்கத்துல என்ன நடக்கும்னா, துவக்கத்திலே தானே நகோமி வரவேற்கப்படுகிறாங்க. ரூத்துடைய மடியில கோதுமை போடப்படுகிறது. மாத்திரமல்ல, அந்த ரூத்து வறுமையில போனவங்க அந்த விவசாய நிலத்திலே எஜமானியா மாத்தினார் ஆண்டவர். அதே போல ஒரு சந்தானம் இல்லாம, குழந்தை இல்லாம அந்த ஊருக்கு கடந்து போனவங்க ஒரு குழந்தையும் பெற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமில்ல, பாட்டிய கர்த்தர் நிர்கதியா விடவில்லை, வயதானவங்களை நிர்கதியா விடவில்லை. வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயானால் நகோமி. அப்போ ஒரு கணவன் இல்லாத ஒரு வாலிப பெண்ணுக்கு வாழ்க்கை துணை கிடைத்தது. இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதே போல திருமணம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திருமணம் நடக்கும். அதே போல உங்க பொருளாதாரத்துல என்ன நடக்கும்னா, ஒரு அறுவடை நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ரைட். இயலாமையில ஒண்ணுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் நிலம் கூட இல்லை, ஆனா அந்த நிலத்துக்கு உரிமையாக மாறுவீங்க, உரிமையாளராக மாறுவீங்க. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. வீடு இல்லை, அந்த வீட்டை வாங்குவீங்க. கர்த்தர் அது வாங்குற முகாந்திரத்தை ஏற்படுத்துவார். அப்போ உங்க பெற்றோர்கள் என்ன சொல்ல போறீங்க? பெற்றோர்கள் ரொம்ப தனிமையில இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, நீ தனிமையா இருக்க வேண்டாம், உனக்கு ஒரு பிள்ளை, உன் மகளா நினைக்கிற ரூத்து வயிற்றுல இருந்து உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன். அந்த பிள்ளையை நீ வளர்த்து அவளோடு கூட சந்தோஷமா வாழ்க்கையை கடத்து. அவனை வளர்க்கறதுலேயே உன் காலம் செல்லட்டும். ஒரு பாட்டி கர்த்தர் கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்தின் வம்சத்துல அவங்க வந்தாங்க. ரைட். இன்னைக்கு மிக சுருக்கமாக நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டேக் எ டைரி. இந்த வருஷம் சரி, ஓகே, இந்த வருஷம் ஒரு டைரி எடுங்க. அந்த 100 மடங்கு பலனை நீங்க உங்க கண்களாலே அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு சாட்சியா சொல்லணும்னா அது ரைட்டிங்ஸ்ல வரணும். ஸோ அதனால உங்களுக்கு புது பைபிள் ஒன்று வாங்குங்க. அது ஏன் வாங்கணும்னு சொல்ற வரேன். 2வது,
ஒரு டைரி வாங்குங்க, பியூட்டிஃபுல் டைரி வாங்குங்க. அதுக்காக செலவு பண்ணுங்க. டிஜிட்டல் டைரி வேணா, ஹேண்ட் ரிட்டன் எழுதுகிற மாதிரி வாங்குங்க. அதில் என்ன செய்யுங்க, உங்கள் வாக்குத்தத்தத்தை முதலாவது எழுதுங்க. நம்ம காலை ஜெபத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆலயத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் அந்த வாக்குத்தத்த அட்டை எடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இவையெல்லாம் எழுதி ஒரு பக்கத்தில், அடுத்த பக்கத்தில் உங்கள் வருமானத்தை எழுதுங்க. வேலை இல்லைன்னா வேலை இல்லைன்னு எழுதுங்க. இருக்கிற வருமானத்தை எடுத்து எழுதுங்க. அடுத்த பக்கம் அதுக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த பக்கம் வருமானத்தில் வருகிற ஒரு தொகை 10%, 10% 10% எடுத்து வைத்து ஆலயத்திற்கு, ஏழைகளுக்கு, ஊழியங்களுக்கு, விதவைகளுக்கு, அநாதைகளுக்கு இதற்காக பயன்படுத்துங்க. இன்னொரு 10% அடுத்த பேஜ் சேர்த்து வைங்க. சேர்த்து வைங்க. உங்களால் முடிந்த ஒரு நாளைக்கு 50 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், உங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் 10% அளவுக்கு நீங்க சேர்த்து வைக்க பிரியப்படுங்க. அடுத்த 80% உங்க அன்றாட வேலைக்கு என்னென்ன செய்யறீங்க என்பதை எழுதி வைத்து செய்யுங்க. கேஸுக்கு கொடுத்தா எழுதுங்க, எலக்ட்ரிக் பில் கொடுத்தா எழுதுங்க, இஎம்ஐ கட்டினா எழுதுங்க, வீட்டு வாடகை கட்டினா எழுதுங்க, ஆட்டோ ஃபேர் எழுதுங்க. சின்ன சின்ன காரியங்கள் கூட, உணவு வாங்கினா, டிஃபன் வாங்கினா எழுதுங்க, பென் வாங்கினா, க்ரோசரிஸ் வாங்கினா எழுதுங்க. எல்லாவற்றையும் கணக்கில் வரட்டும். இப்படி தினந்தோறும் யாராவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அதை எழுத நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். நீ இதோடு நிறுத்துறேன். 10% கடவுளுக்கு, 10% உங்கள் எதிர்கால குடும்பத்திற்கு, உங்கள் தேவைகளுக்கு, உங்களுடைய மெடிக்கல் தேவைகளுக்கு, உங்கள் ஒரு வீடு வாங்க உங்களுக்கு தேவை இருக்கும், ஒரு கார் வாங்க உங்களுக்கு தேவை இருக்கும். அதற்கான சேர்த்து வைக்கிறதுல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? 80% ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இப்போ ஜோஷுவா 3 அதிகாரம் 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். எப்படி ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். யோசுவா கானானை சுதந்திரிக்க வேண்டும். அப்பொழுதே அவனுக்கு ஒரு விஷுவலா ஒரு காரியம், அது தடுப்பு. யோர்தான் ஒரு தடை தான். ஆனாலும் அதுல ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு 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 இமேஜரி அப்படின்னு சொன்னா, ஒரு காட்சி என்னன்னா, ஒரு அறுப்பு காலத்தை காட்டுறார், ஒரு சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட் காட்டுறார். அது ஒரு வறண்ட நாள் அல்ல. இங்க நல்ல கவனிங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். அதன் தொடர்ச்சியாக தான் அந்த பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமக்கடல் வெளியிலே கடலுக்கு ஓடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அந்த சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தங்களை தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். இந்த கடந்து போனார்கள் என்ற வார்த்தை 2 முறை வரும் இல்ல? கடந்து போனார்கள், கடந்து போனார்கள். எப்போ? அறுப்பு காலத்துல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஆண்டு நமக்கு ஆத்மீக அறுவடை, பொருளாதார அறுவடை, ஆவிக்குரிய அறுவடை, சரீரத்துல ஒரு நல்ல அறுவடையை கர்த்தர் கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்பட போகிறோம் என்பது பற்றி தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இல்லை, எனக்கு திடீரென்று ஆவியானவர் ஒரு காரியத்தை தேட சொன்னார், அதனால தான் தேடுறேன்.
கடந்து போனாங்க அப்படின்னு நான் 2 முறை இங்க வாசித்தேன். இப்போ இவங்க செங்கடல்ல எப்படி போனாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யாத்திராகவும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமத்துல எங்க வருது? 2 ஆயிடுச்சா, 3 ஆயிடுச்சு, 4 அதிகாரம், 5 அதிகாரம். அது கண்டுபிடி வரைக்கும் நம்ம விட போறதில்ல. ரைட்? அப்படியே வாங்க, திரும்ப வாங்க, அப்படியே வாங்க. எங்க வருது? ரைட். சும்மா இருப்பீர்கள் உன் கோலை 6ஆம் வசனம் 14:6. நம்ம எப்பவுமே ஆவியானவர், அதுதான் வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆவியானவர் சில விஷயங்களை தேட வைப்பார், சில டிஃபரன்ஸை பார்க்க வைப்பார். நான் இது வரைக்கும் இது என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி நான் பேசும் பொழுதும் மத்தியானம் நேற்று பேசினேன். அப்பொழுது கூட அதை சிந்தனை ஓடிக்கொண்டு தான் வசனம் கண்டுபிடிக்க முடியல. யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நீ கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி, பாருங்க நம்ம நீட்டுறோம்ல, அந்த மாதிரி தான். நீங்க நீட்டினீங்கன்னா கீழ்காட்டு வரும், சமுத்திரம் பிரியும், வெட்டாந்தரையில் நடந்து போவது போல ஒரு கிருபை. அதனால தான் நான் கையை நீட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன். கை வலிக்கும், எனக்கு அந்த இடது கை வலிக்கும், இடது கை வலிக்கும், எல்லா காரியங்கள் இருக்கும். ஆனாலும் நீட்டணும், கொஞ்சம் நேரம் ஆதாண்டவர் சமூகத்துல நீட்டணும். இப்ப இங்க பாருங்க, பிளந்து விடு, அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். என்னவா? வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆனா யோர்தானில கடந்து போனார்கள். என்ன வித்தியாசம்? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு எனக்கு எழுதி அனுப்புங்க. எந்த வித்தியாசத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். ஜோஷுவால 3ல அவனே சொல்றான், அப்போது ஜனங்கள் எரிகோக்கு எதிராக கடந்து போனார்கள். அதே போல சற்று உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தான். அவர் எழுதுகிற வார்த்தையெல்லாம் வெவ்வேறா இருக்கு. நடந்து போவதுக்கும் கடந்து போவதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுல ஒரு மேன்மை என்ன? அதுல ஒரு மாற்றம் என்ன? அதுல ஒரு வித்தியாசம் என்ன? செங்கடலுக்கு என்ன, யோர்தானுக்கு என்ன என்ற கேள்வி எல்லாம் நமக்கு வர வேண்டும். அது வரும் பொழுதுதான் ஆண்டவர் செங்கடலையும் பிரிப்பார், யோர்தானை ஒரு குவியல. அதுதான் ஆச்சரியம். பிரிக்கிறதும் குவியலா நிற்க வைக்கிறதும் தான் ஆச்சரியம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஹார்வெஸ்ட் பீரியட்ல வந்திருக்கீங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பித்து ஒரு நாளைக்கு சித்தமானால் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருந்த மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதே போல இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆங்கிலத்துல அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆங்கிலத்துல, keep this book of law always on your lips, meditate on it day and night, so that you may be careful to do everything written in it. இப்பதான் கவனிக்க வேண்டிய விஷயம். Then you will be prosperous and successful.
உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? You will be successful and you will be prosperous. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மகத்தான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Then you will be prosperous. நல்ல ஆழமா எழுதுங்க மனசுல. And you will be successful. எப்பொழுது வேத வசனத்தை தியானித்து வலதுபுறம் இடதுபுறம் அதை பற்றி விலகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம சாம் 1ல கூட நம்ம பார்க்கிறோம், 3rd verseல, that person is like a tree planted by the streams of water, which yields its fruits in season, and whose leaves does not wither. Whatever they do prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு நீங்க இன்னிலிருந்து நான் சொல்றேன், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க முந்தி இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனங்கள் முக்கியம், தியானிப்பது முக்கியம். அதை விட 2வது மிக முக்கியம் என்னன்னா, அந்த ஜாஷுவா 3:1 அதிகாலமே யோசுவா எழுந்து பின்பு ஏர்லி மார்னிங் ஆயத்தப்படணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடிவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடிவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியம் தேடுங்கள். முதலாவது ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் என் கர்த்தரிடத்துல உங்களை என்னை ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வார். நீ காலையில கர்த்தரை தேடலனா அந்த நாள் முழுவதும் நீங்க கர்த்தரை தேடினாலும் கிடைக்க மாட்டார். சிம்பிள் இஸ் தட். அவரை தேடும் பொழுது முழுவதும் அந்த நாள் முழுவதும் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். அதனால யோசுவாவிடத்துல இருந்த அவன் ப்ராஸ்பரா ஆனதற்கான காரணம் அந்த ஜாஷுவா 3ல நீங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவன் மேன்மை அடைவதற்கான காரணம், அவன் அதிகாலையிலே தேடினான், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான், வசனங்களுக்கு காதுகளை செவிகளை சாய்த்தான், அதன்படி நடந்தான். அவன் ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள அந்த பரிசுத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதான் சொல்லலாம், ஆசாரியர்கள் அந்த 2000 முழம் கியூபிட்ல நிற்பாங்க, இவங்க இங்க தூரத்தில் நிற்பாங்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர். நாளைக்கு டேபர்நாக்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன விளக்குறார்? உங்க வாழ்க்கைய கரை புரண்டு ஓடுங்க. அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும். பசுமை 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 பசுமை. எது எடுத்தாலும் வாய்க்கும், எதை தொட்டாலும் வாய்க்கும். நம்ம யதார்த்த மொழியில பேசும், அவன் என்ன சொன்ன, அவன் என்ன செய்தாலும் அது வாய்க்குதுங்க. அவன் கை அவ்வளவு அந்த ஒரு சொல்லுவாங்க, ராசியான கை, அது விளங்கும், எல்லாம் விளங்கும், அவன் தொட்டதெல்லாம் விளங்கும். ப்ராஸ்பர். நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா 25 ஆண்டு நம்ம வறுமைகள் எல்லாம் நீங்கி, ஹல்லேலூயா, நம்ம வறுமைகள்லாம் நீங்கி, நம்மளுடைய கடன்களெல்லாம் நீங்கி, நம்முடைய வேதனைகள்லாம் நீங்கி, ஒரு மருந்து வாங்க முடியல, ஒரு மாத்திரை வாங்க முடியல, ஒரு மருத்துவமனைக்கு போக முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, ஒரு திருமணம் நடத்த முடியல, ஒரு 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 காரியத்தை ஒரு சின்ன வீட்டில் ஒரு சாமான், ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு டிவி ஒன்றும் வாங்க முடியல, அவ்வளவு ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் உங்களை ப்ராஸ்பரா சக்சஸ்ஃபுல்லா மாற்றுகிற ஆண்டு. ஆனா ப்ரொவைடட் நாம் செய்ய வேண்டிய காரியம், அதிகாலமே ஆண்டோடைய வசனத்தோடு கூட நம்ம அவரை தேட வேண்டும். அவர் தேடும் பொழுது அவர் அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த சீசனுக்குள்ள நம்மை நடத்துவார். அதுதான் அந்த 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 சீசன் தான் சொல்றேன். நான் வரேன்.
அது என்ன? அறுப்பு காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடும். தட்ஸ் அ சீசன். ரொம்ப ஃப்ளரிஷா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் எங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, இது அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். ஏன்னா இது விதைக்கிற காலம், இது அநேகருக்கு விதைக்கிற காலம். நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் விதைக்க உதவி செய்யும். ஒருவரும் தரித்திரராய் இருப்பது உமக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கடன் வாங்கி கொண்டிருப்பது உமக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கடன் வாங்கி அதில் மடிவது உமக்கு சித்தம் அல்ல. கடன் வாங்கி தற்கொலை பண்ணிக்கொள்வது ஒரு சித்தம் அல்ல. ஏழையா இருப்பது சுத்தம் அல்ல. வீடு இல்லாமல் இருப்பது சுத்தம் அல்ல. நல்ல மெடிக்கல் வசதிகள் இல்லாமல் மருத்துவம் பார்க்க முடியாமல் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்களுக்கு வாகனம் இல்லாமல் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க பிரியப்படுகிறார். ப்ரொவைடட். அதிகாலமே கர்த்தரை தேடுவோம். முழு மனதோடு கர்த்தரை தேடுவோம். அவருடைய வார்த்தை நம் வாயில் விட்டு பிரியாதிருக்கட்டும். சங்கீதம் 1, யோசுவா 3, இது அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவர் விதை விதைக்கும் முழுமையோன்னு சொன்னார். நான் எப்படி சொல்லுகிறேன்? ஆண்டவர் அந்த விதை என்ற விதை நமக்குள் வந்துட்டா ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை 60, 100, 30, 60, 100 ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இன்று முதல் அதை நீங்க பார்ப்பீங்க. இன்று முதல் நான் சொன்ன மாதிரியே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் டைரி எடுத்து எழுதி வேத வசனங்கள் எல்லாம் எழுதி வேதத்தை ரெகுலராக வாசித்து சேர்த்து வைத்து ஆண்டவருக்கு கொடுத்து நல்ல செலவு செய்கிறது கூட யோசனையோட புத்திமானாய் செய்கிற கிருபையை தந்து, புத்திமானாய் நடந்து கொள்கிற கிருபையை தந்து உடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குவீராக. ஒரு 6 மாதத்துக்குள்ள நாங்கள் ஒரு சென்சஸ் மாதிரி அல்லது நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மகத்தான காரியங்களை செய்தார். நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பின்னேறி போகல, நாங்கள் பின்னாடி போகல, நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்துல, சரீரத்துல, ஆவியில, ஆத்மத்துல நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆத்ம அறுவடையும் செய்யுங்க. இன்னொரு டிப்பு உங்களுக்கு தரேன். எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை செய்றீங்களோ அத்தனை ஆத்துமாக்களுக்கேற்ப கர்த்தர் பொக்கிஷ சாலையை திறந்து உங்கள் குடும்பத்தை, ஏன்னா ஊழியக்காரர்கள் எப்படிலாம் ஃப்ளரிஷா இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆத்தும அறுவடை பண்ணுகிறவர்களை கர்த்தர் இறக்க விட மாட்டார். அவரை வாழாக்காமல் தலையாக்குவார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.